Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். சென்னை வியாசர்பாடியில் தாவிக்க பெண் பொறுப்பாளர்கள் தாக்கப்பட்டதற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவது என்ன தேச குற்றமா என கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்காக திமுக அரசு காவல்துறையை ஏவி கடுமையாக தாக்கியுள்ளது உச்சம் எனவும் நாங்கள் செய்யும் வரை வேறு யாரும் உதவக்கூடாது என்பது என்ன மாதிரியான மனநிலை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் அதிகார அட்டூழியங்களை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவும் சீமான் கூறியுள்ளார். தாவேக்க பெண் நிர்வாகியை தாக்கி காவலர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மக்களுக்கு உதவுவதை தடுத்து தாக்கும் இதுபோன்ற கொடுமைகள் தொடராவண்ணம் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சீமான் தெரிவித்துள்ளார். வியாசர்பாடி தீ விபத்து சம்பவத்தில் தமிழக வெற்றிக் கழகம் மலிவான அரசியல் செய்வதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட குடிசைகள் நேற்று முன்தினம் எரிந்து சேதமடைந்தது. இதையடுத்து வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செல்வ பெருந்தகை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக வெற்றிக் கழகம் மலிவான அரசியல் செய்கிறது என்றும் விபத்தை விபத்தாக பார்க்க வேண்டும் என்றும் இதை ஏன் அரசியலாக்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நீலகிரியில் மழை பாதிப்புகள் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டறிந்து வருவதாக கூடலூரில் மழை தேசங்களை பார்வையிட்ட ராசா தெரிவித்துள்ளார். நீலகிரியில் கடந்த 3 நாட்களில் மிக கனமழை பெய்வதால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டது. இந்த நிலையில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள இருவயல் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். தொடர் மழையால் சேதமடைந்த வீடுகளுக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்ட நிவாரணத் தொகை வழங்கியும் திமுக சார்பில் நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீலகிரியில் மழை வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்பை 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை முதலமைச்சர் தொடர்பு கொண்டு கேட்டறிவதாக தெரிவித்தார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்துள்ளதால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 18,461 கன அடியிலிருந்து 13,305 கன அடியாக சரிந்துள்ளது. பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான வட கேரளா மற்றும் நீலகிரி மலைப்பகுதியில் கடந்த 4 நாட்களாக மழை பெய்தது. இதனால் பவானி மற்றும் மாயாற்றில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நீர்வரத்து அதிகரிப்பால் அணை நீர்மட்டம் வேகமாக உயரத் தொடங்கியது. இந்த நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையின் தாக்கம் குறைந்துள்ளதால் அணைக்கு நீர்வரத்து 18,461 கன அடியிலிருந்து 13,305 கன அடியாக சரிந்துள்ளது. அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் 800 கன அடி தண்ணீரும் கீழ்பவானி வாய்க்காலில் 5 கன அடி தண்ணீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மூன்றாவது நாளாக பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பில்லூர் அணையிலிருந்து 12,660 கன அடி வெளியேற்றப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளான கோவை, நீலகிரி மற்றும் கேரள எல்லையோர பகுதிகளில் கடந்த 1 வார காலமாக மழை பெய்து வருகிறது. இதனால் 100 அடி கொண்ட பில்லூர் அணை நீர்மட்டம் 97 அடி எட்டியதால் அணையின் பாதுகாப்பு கருகி 4 மதகுகள் திறக்கப்பட்டு உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பில்லூர் அணைக்கு நேற்று மாலை நீர்வரத்து 6,500 கன அடி இருந்து வந்த நிலையில் படிப்படியாக அதிகரித்து 12,660 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் பவானி ஆற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு 3வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு வரும் சரக்கு விமானத்தில் வெடிகுண்டுகள் கடத்தி வரப்படுவதாக இமெயில் வந்ததால் சென்னை விமான நிலையத்தில் இரவு முழுவதும் சோதனை நடைபெற்றது. சீன நாட்டிலிருந்து இந்தியாவின் மும்பை விமான நிலையத்திற்கு வரும் சரக்கு விமானம் ஒன்றில் அபாயகரமான வெடிகுண்டுகள் கடத்தி வரப்படுவதாக மும்பை விமான நிலையத்திற்கு நேற்று மாலையில் மர்ம இமெயில் வந்துள்ளது. இதையடுத்து மும்பை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் நேற்று இரவு திடீரென சீனாவிலிருந்து வரும் சரக்கு விமானம் மும்பைக்கு வரவில்லை என்று சென்னை விமான நிலையத்திற்கு செல்கிறது என்றும் தகவல் கிடைத்தது. இதையடுத்து சென்னை விமான நிலைய கார்கே பகுதியில் நேற்று இரவிலிருந்து சென்னை காலை வரை தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
சென்னை பழைய பெருங்குளத்தூரில் உள்ள கார் சர்வீஸ் சென்டரில் அதிகாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 கார்கள் எரிந்து சேதமடைந்தன. தாம்பரப்படுத்த பழைய பெருங்குளத்தூர் ராமச்சந்திரா தெருவில் குமரேசன் என்பவர் கார் பழுது பார்க்கும் கடை நடத்தி வந்துள்ளார். நேற்றிரவு வழக்கம் போல் ஒர்க் ஷாப்பை மூடிவிட்டு சென்ற நிலையில் அதிகாலை 5 மணியளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் அக்கம்பக்கத்தினர் குமரேசனை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரமாக போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் பழுது பார்க்க விடப்பட்டிருந்த வாடிக்கையாளர்களின் 9 கார்கள் தீயில் எரிந்து சேதமானது. தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை வியாசப்பாடியில் நேற்று முன்தினம் குடிசை வீடுகள் பற்றி எரிந்தபோது சிலிண்டர் வெடித்து சிதறும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. வியாசப்பாடி சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் உள்ள குடிசை வீடுகள் நேற்று முன்தினம் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் எரிந்து சேதமடைந்தன. இதனால் 30 குடும்பங்கள் உடைமைகளை இழந்து பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நேற்று முன்தினம் தீ விபத்தின் பொழுது கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறும் காட்சிகளும் பொதுமக்கள் அலறும் காட்சிகளும் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியின் ஏனாம் அருகே சாலையில் நூற்றுக்கணக்கான மீன்கள் வரிசையாக ஒரே நேரத்தில் அணிவகுத்து செல்லும் வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. ஆந்திர மாநிலத்தின் காக்கிநாடா மாவட்டத்தின் அருகே அமைந்துள்ள புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் ஆறுகள், குளங்களின் பெர்ஸ் மீன் அதிக அளவில் கிடைக்கும். இத்தகைய நன்னீர் மீன்கள் சிறு மீன்கள், பூச்சிகள், தாவரங்களை உட்கொள்ளும் பழக்கம் கொண்டவை. மழை பெய்திருந்த நேரத்தில் அருகில் உள்ள நீர்நிலைகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மீன்கள் ஒரே நேரத்தில் வெளியேறி சாலையில் அணிவகுத்து சென்றது. இதனை ஏனாம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வீடியோவாக எடுத்து வெளியிட்டுள்ளார். சில நேரங்களில் இருந்த மீன்கள் மரம் கூட ஏறும் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என புதுச்சேரி அரசை கண்டித்து சட்டமன்றம் நோக்கி காங்கிரஸ் கட்சியினர் கண்டன பேரணி நடத்தினர். புதுச்சேரியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் போலி மதுபான தொழிற்சாலை இயங்கியது மற்றும் சந்தனக்கட்டை கடத்தியதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியது. இந்த விவகாரத்தில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மீது சிபிஐ விசாரணை கோரி நாராயணசாமி தலைமையில் அண்ணா சிலையிலிருந்து நேரு வீதி வழியாக சட்டமன்றம் நோக்கி பேரணி நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.